பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிகள் கட்டுமான பணிக்கு திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியை தவேக அரசு அதிரடியாக ரத்து செய்துள்ளது. சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை பகுதிகள் சதுப்பு நிலம் உள்ளது. இந்த பகுதிகள் பிரிகெட் மார்கன் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்று 1250 வீடுகள் கட்டுவதற்கு கடந்த திமுக அரசு அனுமதி வழங்கியது. 2000 கோடி மதிப்பிலான இந்த கட்டுமான திட்டத்தில் சுற்றுச்சூழல் அனுமதியானது வழங்கப்பட்டது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சார் குறியீடு பெற்ற பாதுகாக்கப்பட்ட நிலமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு கட்டுமானம் மேற்கொள்ள கடந்த திமுக ஆட்சியில் அனுமதி கொடுக்கப்பட்டதற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு ஈரநில ஆணையம் அனுமதி பெறாமல் கட்டுமான பணிகள் தொடங்கவிருந்த நிலையில் சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஈரநில பாதுகாப்பை மீறியதாக கருதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையம் அனுமதியை ரத்து செய்துள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் தனியாருக்கு கொடுக்கப்பட்ட இந்த திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவேக அரசு தற்போது தடை உத்தரவு பிறப்பித்து நிறுத்தி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.